ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி எங்களோட நைட் ரொட்டீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவாக எடுத்திருக்கேன். கரண்ட்டு போய் 2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் கரண்ட்டே வரலையா. அதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டு பின்னாடி டார்ச் ஆன் பண்ணி வீடியோ எடுத்துக்கிட்டே சமைச்சிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க போகிறேன். அதுக்கு தான் பருப்பு கழிஞ்சிக்கிட்டு இருக்கேன். இதை நல்லா கழிஞ்சதுக்கப்புறம் வேக வைக்கணும். குக்கரில் வேக வைக்கலை, சும்மா சட்டியில் தான் வேக வைக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குளிர்காலடி வாளி அங்கே இருக்குது. இப்போ இருட்டுக்குள்ளே போக முடியாதுன்றதுனால இதுக்குள்ளே ஊற்றி வைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சாம்பாருக்கு எல்லாம் அறுத்து வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் தக்காளி சட்னிக்கு மட்டும் ரெடி பண்ணி அம்மியில் அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இட்லி ஊற்றி வைக்கணும். எங்கள் அம்மாச்சியும் தாத்தாவும் காய் வாங்க போயிட்டாங்க. வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் என்னென்ன காய் வாங்கிட்டு வந்துருக்காங்கன்ட்டு. ஃப்ரிட்ஜில் என்ன காய் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். போன வாரம் வாங்கிட்டு வந்ததில் இதே மிச்சமாக வெண்டிக்காய் வைக்கலை, 2 சவுச்சவு காய் மட்டும் வைக்கலை. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது இஞ்சி, இது காலிஃப்ளவரு, முட்டைக்கோசு போன வாரம் வாங்கிட்டு வந்தாங்க, அது வைக்கவே இல்லை. மீனாக அடிக்கடி சமைக்கிறதுனால இதெல்லாம் வைக்க முடிய மாட்டேங்குது. அவங்க காய் வாங்கிட்டு வந்தோடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கட் பண்ணணும். இதில் என்ன இருக்குது? என் தம்பி எங்கள் வீட்டுக்கு போனியா? அச்சோ, எங்கள் அம்மா அப்போயே ஃபோன் அடிக்கிறப்பயே சொல்லிச்சு, இன்றைக்கி நான் சாம்பாரும் தக்காளி சட்னியும் கொடுத்து ஊரே நீ சமைக்க வேணாடின்னு சொல்லிச்சு. அதை நான் சுத்தமாக மறந்துட்டு இப்போ நான் தேவையில்லாத வேலை பூரா நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், இதில் மாவு இருக்குது. இப்போ நாளைக்கு வந்து பாரி வேட்டைன்றதுனால அங்கே நீ இட்லி எல்லாமே ஊற்ற மாட்டாங்க, சாமி கும்பிட்றதுனால. அதனால தான் இங்கே மாவை கொடுத்து விட்றேன். இங்கேயும் ஃப்ரிட்ஜில் மாவு இருக்குது. இப்போ தேவையில்லாமல் நான் பருப்பை வேகப்பட்டு வச்சுருக்கேன். அந்த பருப்பை என்ன பண்ணுறது, வேக வச்சு அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு காலையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் வைக்கணும். இப்போ எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும்ல. இங்கே பாருங்கள், நான் சொன்னேன்ல முன்னாடியே வீடியோவில் சொல்லியிருப்பேன், பாலாடை எனக்கு எடுத்து சேர்த்து வைக்க ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு. திறக்க முடியல. இங்கே பாருங்கள் எவ்வளோ பாலாடை இருக்குன்னு. இவ்வளோ பாலாடை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாவையும் தூக்கி பிடிச்சில் வச்சுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இது எங்கள் அம்மா கொடுத்து விட்ட மாவு, இது இங்கே நாங்கள் ஆட்டி வச்ச மாவு. நீ இதை மட்டும் எடுத்து சூடு பண்ணணும். மாவு கரண்ட் வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், கரண்ட் வந்துடுச்சு. கரண்ட் இல்லாமல் ஏதோ ஒரு மிஸ்ஸிங் ஆன மாதிரியே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மாச்சி காய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இங்கே பாருங்களே, கொட்டிவிடுங்க அம்மாச்சி. தேங்காய் விலை ஏறி போச்சல இருக்குது. தேங்காய் விலை கூட விற்கிதான். ஒரு காயை 20 ரூபா 30 ரூபா விற்கிதுன்றாங்க. இந்த 2 காய் சேர்த்து 50 ரூபாயாம். தேங்காய் விலை கூடி போச்சு ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் விலை. அதனால் தேங்காயை பார்த்து யூஸ் பண்ணுங்க. பாருங்களே, காயெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். அம்மாச்சி, இதெல்லாம் எவ்வளோ என்ன விலை விற்கிது காயெல்லாம்? கத்திரிக்காய் வந்து 40 ரூபா கிலோ, உருளைக்கிழங்கு 40 ரூபா, வெங்காயம் 40 ரூபா, அரை கிலோ ரூக்கல் 30 ரூபா, தக்காளி கிலோ 20 ரூபா, பீட்ரூட்டு 1/4 கிலோ 20 ரூபா, கேரட்டு 1/4 கிலோ ரூபா, அவரைக்காய் 1/4 கிலோ 20 ரூபா, கிலும்புச்சப்பழம் 6 பழம் 20 ரூபா. முள்ளங்கி மாச்சி, முள்ளங்கி வந்து
20 ரூபா தட்டு வந்துட்டு. இங்கே வந்து தட்டு தட்டாக போட்டு விற்பாங்களா, நம்ம வேணும்னா ஒரு ஒரு தட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம், இல்லைண்டா கிலோ கணக்குலையும் வாங்கலாம். சவுசவுக்காய் அது 20 ரூபா தட்டு, எல்லாமே 20 ரூபா தான். வெங்காயம் தக்காளி எல்லாமே 40 ரூபா. 20 ரூபா இதே வாங்கி எல்லாமே வாங்கிக்கிற 400 ரூபா. 400 ரூபாயா அதில் இருக்க பொருள் ஃபுல்லாக? எல்லாமே அவ்வளோதையும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களும் காய் வாங்கிட்டு வந்துட்டு தூங்கிட்டாங்க டிவி பார்த்துக்கிட்டே. அடுத்து என்னோடய வேலை என்னென்னா, அந்த காயை ஃபுல்லாக முதல்ல எடுத்து வைக்கணும். காயை ஃபுல்லாக எடுத்து வச்சதுக்கப்புறம் சமையலையும் நடுவில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சாம்பார் வந்து காலையில் வைக்கலாம்னு நினச்சேன்னா அதையும் இப்போயே வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலேயும் நம்மளுக்கு யூஸ் ஆகும்ல, சாம்பார் வைக்க தேவையில்லை. இது வந்து 2வது அடுப்பு இட்லி, இன்னும் கொஞ்சம் வேணும். இதில் வந்து நான் சாம்பார் காலையில் வைக்கலாம்னு நினச்சி இதையே போய் வச்சுட்டேன். எங்கள் அம்மா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்களேன், இதில் ஒரு 5 இட்லி இருக்குது. எங்கள் அம்மா கொடுத்துவிட்ட சாம்பார், இது நான் வச்ச சாம்பார், அதில் தக்காளி சட்னி எங்கள் அம்மா கொடுத்து விட்டது. எங்கள் அம்மாச்சி சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்றப்ப பூரா அவங்க டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சாப்பிட்டீங்களா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.